ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கிளாஸ் 17 இருக்கிறோம். அதாவது லாஸ்ட் கிளாஸ் ப்ரீ ஸ்கூலர் பேரண்டிங் அப்படி சொல்றது. ப்ரீ ஸ்கூலர் பேரண்டிங் அப்படின்னு சொன்னா ப்ரீ ஸ்கூல் போக முன்னாடி அடிக்கிற ஏஜ் குரூப்புல எப்படி நாம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோர்ஸ்ல இந்த 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 வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. லுக் அட் திஸ் லிட்டில் கேர்ள். இந்த குட்டி பொண்ணு வீட்டையே ஒரு வழி பண்ணிட்டா. பட் அவங்க அம்மா அதை வந்து பார்த்தப்போ திட்டல, அடிக்கல, முக்கியமா கத்தல. தட்ஸ் கால்ட் மைண்ட்ஃபுல்னஸ். அதை பார்த்த உடனே அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஷி டுக் ஹர் டைம் அண்ட் ப்ராசஸ் த சிச்சுவேஷன். குழந்தைனா இப்படிதான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து அதை பாக்குறாரு. பார்த்துட்டு அவரும் குழந்தையாவே விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த வீடை ஒரு 20 மினிட்ஸ்ல கிளீன் பண்ணிருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், இந்த குழந்தைய திட்டிருந்தாலோ இல்ல அடிச்சிருந்தாலோ அது அந்த குழந்தையோட மனசை அஃபெக்ட் பண்ணிருக்கும். உங்க முன்னாடி ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணவே யோசிக்கும். ரிமெம்பர், லவ் வின்ஸ் எவ்ரி டைம். பி a குட் பேரண்ட். நீங்க அவங்களோட சேஃப் ஸ்பேஸா இருக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், we are not raising perfect kids, we are raising loved ones. ஸோ இது சொல்லப்படுற பிரகாரம் நாங்கள் ஒரு புள்ள ஒரு தப்பு செய்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் திட்டுறதோ ஏசுறதோ பச்சை பிள்ளை. ஏன்னா ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன் ஒன்று எடுப்போம். ஒரு ஃபோனை கீழே போட்டு அந்த புள்ள உடைக்குதுன்னா அது தப்பு அந்த புள்ளிட மேலேயா இல்லாட்டி அந்த ஃபோனை உடைக்கக்கூடிய இடத்துல வச்ச உங்களோட மேலேயா? யோசிச்சு பாருங்க. உங்களோட மேலே நீங்கள் அதுக்கு உடைக்கக்கூடிய விஷயங்களை அதுக்கிட்ட வச்சுட்டு அது உடஞ்சிருச்சுன்னு அதுக்கு குத்தம் சொல்கிறது இல்லை. மாறாக வைக்கிற இடத்துல வைக்கிறது உங்களோட கடமை. ஸோ இது பேரண்ட்ஸ் செய்கிற மிஸ்டேக். ஆனால் அடி வாங்குறது சின்ன பொருள். அதுக்கு தெரியுமா அந்த ஃபோனோட வேல்யூ? அதுக்கு தெரியுமா அது உடைச்ச பொருளோட வேல்யூ? அதுக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் அதுக்கு தெரியாது. வச்ச நீங்கள் சரியாக வச்சுக்கணும். ஆனால் அதை நீங்கள் சரியாக வைக்கல. அது என்ன தெஜ்ஜால்ட சைஸுக்கு ஒசரமாக வைக்குது? இல்லை, குட்டி புள்ள. அதுக்கு எட்டே இல்லாத இடத்துல வைக்க இயலுமா? இயலும். ஆனால் நீங்கள் வைக்க மாட்டீங்க. ஆனால் சின்னதாக என்ன சரி பொருள் உடஞ்சாலும் பிடிச்சி அதுக்கு அடிப்பீங்க. ஆனால் வைக்கிற உங்கள்கிட்ட தப்புன்னு நீங்கள் உணர மாட்டீங்க. இது நிறைய பேரண்ட்ஸ் செய்கிற தப்பு, ரைட்டா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உண்டு அந்த சின்ன குழந்தை ஒரு விஷயம் கொஷனாக கேட்கும். அந்த கொஷனை கேட்கக்குள்ள பதில் சொல்லாமல் இதெல்லாம் நீ கேட்காத, நீ சின்ன புள்ள அப்படின்னு தடுக்கிற நிறைய பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. அதை கொஷனை கேட்குற மூலமாக மட்டும்தான் அந்த பிள்ளையோட மூளை வளர்ச்சி வளருது. ஆனால் அதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட பேரண்ட்ஸுக்கு அதோட நாலேஜ் இல்லை. அடே சின்ன குழந்தை, அவங்க பெற்ற குழந்தை கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட பேரண்ட்ஸுக்கு புத்தி இல்லை. இப்படிங்கிறாங்க எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ். அல்லாவுக்காக யோசிச்சு பாருங்க, நீ எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு சொல்லி. நிறைய பேரை பார்த்திப்போம், படிக்கவே மாட்டாங்க, படிச்சு மிக்க மாட்டாங்க. நாங்கள் படிச்சு இல்லை, விளப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எத்தனை வயசாயிருச்சு? 80 வயசாயிருச்சா? இல்லாட்டி 90 வயசாயிருச்சா? இல்லாட்டி நாளைக்கே சாக போறீங்களா? இல்லை வயசுக்கு இல்லை, டைமிக்கு இல்லை, அப்படியே படிக்காம இருங்க. படிக்க மாட்டீங்க நிறைய பேர். உங்களுக்கு குறை சொல்ல மட்டும்தான் இயலும். இப்போ வாய்ப்பு மொபைல் ஃபோன் மூலமாக இல்லை, வீட்டு வரைக்கும் ஆன்லைனில் இது நீங்கள் ஆன்லைனில் சரி படிச்சுக்கோங்க. அந்த காலத்தில் தான் வெளியே போயிட்டு படிக்கணும். அந்த காலத்தில் தான் ஸ்கூல் காலேஜ் போயிட்டு படிக்கணும். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் கூட எத்தனையோ கோர்ஸ் வருது. ஆனால் படிக்கிறோமா? யூடியூப்பில் இருக்கிற 4 வீடியோக்கு நாங்கள் சல்லி கட்டி, வாட்ஸ்அப்பில் சல்லி கட்டி அந்த 4 வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம். அறவே முட்டாளான கூட்டம் எங்கட பேரண்ட்ஸ் கூட்டம், ரைட்டா? இப்போ இந்த கோர்ஸ் ஃப்ரீ. ஆனால் இதே ப்ரீ ஸ்கூல் கோர்ஸை எங்கடே நோட்ஸை ஒருத்தன் சல்லிக்கு கொடுப்பான். 850 ரூபா கட்டு, 500 கட்டு, 2000 கட்டுன்னு. ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். இதே நோட்ஸை இன்னொருத்த எங்கட நோட்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ஃப்ரீயாக சல்லி எடுத்துகிட்டு கொடுப்பான். அப்படி படிக்க போகிற எங்கட தோது கூட்டம் எங்கட பேரண்ட்ஸ் கூட்டம். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு புள்ள தப்பு செய்யறான்னா தப்பு எப்படி செய்யறான்? நீங்க நீங்க உங்களோட இதுல தான் இது, உங்களோட கையில தான் இது. அவன் தப்பு செய்யறதா இல்லாட்டி நல்ல விஷயத்துக்கு போறதா அப்படின்னு சொல்லி. சர்க்கஸ்ல யானைக்கும் அது அந்த அந்த சர்க்கஸ்காரன் என்ன சொல்றானோ அதை செய்யும். ஏன்னா அதை பழக்கிக்கிறாங்க. அபரண காட்டுலையும் இல்லாட்டி காட்டுக்குள்ளேயும் யானைக்கும். ஆனா அதுக்கு அதே வேலையை சொன்னா செய்யாது. ஏன்னா ரெண்டுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. மாறாக சர்க்கஸ்ல இருக்கிறத பழகினாங்க. நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க புள்ளைகளுக்கு. எப்ப பழகினீங்க? நல்லது கெட்டது சொல்லணும். நல்லதை மட்டும் சொல்லக்கூடாது. கெட்டது இதுதான், இது கெட்டது, இது கெட்டது, இது பக்கம் போகாதன்னு சொல்லணும். அப்படி சொன்னீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? ரொம்ப கொஞ்சம். விளங்கினா? ஐயோ அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் சொல்லணுமா? இந்த வயசுல சொல்லணுமா? அடே எந்த வயசுல அப்ப சொல்ல போற? விளங்கினா? ஒரு விஷயம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுங்க. ஒரு புள்ளைய வளர்க்குறாங்க, நல்ல விஷயத்த மட்டும் சொல்லி 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 சாராயம் குடிப்பது தப்பு அப்படின்னு சொல்லவே இல்லைன்னா அவன் நாளைக்கு போயிட்டு குடிப்பான். ஏன்னா அது தப்புன்னு தெரியாதுல்ல. தப்பை தடுக்கணும்னா தப்புன்னு சொல்லி இது தப்பு இது பண்ணாதன்னு சொல்லி வளர்க்கணும். நிறைய பேரண்ட்ஸ் பண்ண மறக்கிற மெயின் ரீசன் அதுதான். நம்பர் 2, மொபைல் ஃபோனுக்குள்ளே இன்றைக்கி பேரண்ட்ஸ் மூழ்கின காரணத்தினால புள்ள என்ன செய்யுதுன்னு நிறைய பேருக்கு தெரியா. அது சரி, பிரச்சனை இல்லை. சிலதுகள் புள்ளைகிட்டே தான் உட்காந்து கொண்டு எனி டைம் புள்ள, எனக்கு புள்ள வளர்க்குறதுக்கே டைம் சரி. யாரு யார் இதெல்லாம் உனக்கு சொல்லித்தாரா? புள்ள வளர்க்குறதுக்கே டைம் சரின்னா என்னத்தை யார் உனக்கு உட்காந்து பார்த்துடிக்க சொன்னா?
இவ்வளோ டைம் இது அந்த டைமை மேனேஜ் பண்ண தெரியான்னு தான் சொல்லணும். அதுக்கான அறிவு இல்லைன்னு சொல்லணுமே ஒழிய, எனக்கு புல்ல வளர்க்குறதுக்கே டைம் சரின்னா என்ன டைம் சரி? சிலவங்க கேட்குறாங்க ஆக்குறதுக்கே டைம் சரி. எப்படிங்க? இது பாசிபிளே இல்லை. உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று தெரியா? உனக்கு ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் ஒன்று தெரியா? அப்படி தான் சொல்லணும் ஒழிய, எனக்கு ஆக்குறதுக்கே டைம் சரின்னா அறவே தோதான பேரண்ட்ஸ் அவங்க மட்டும்தான். உங்களோட உங்களோட ஃபேமிலியில் கேட்டகரைஸ் பண்ணி பாருங்க. இப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் படிப்பறிவு இல்லாத தோதுகளை தான் இது. படிப்பறிவுன்னு சொல்கிறது இந்த ஓலோல் பாஸ் ஆகிறது, ஏலோல் பாஸ் ஆகிறது, டிகிரி செஞ்சுக்கிறது, ஆலிமா இந்த மദ്രസா போயிட்டிக்கிறது இல்லை. விளங்கினா? ஒன்றாவது ப்ராக்டிக்கலாக நாலேஜ் ஒன்றிக்கணும். எது 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 எப்படி செய்கிறேன்னு ஒரு விஷயத்த பிளான் பண்ணி ஒரு கொண்டு போகிற ஒரு நாலேஜ் ஒன்றிக்கணும். அதுதான் படிப்பறிவுன்னு சொல்கிறதே ஒழிய, ஒரு விஷயம் நாங்கள் டிகிரியோ டிப்ளமாவோ எடுத்தாண்டு இல்லை இன்னைக்கு. விளங்கினா? ஒன்றாவது டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்றிக்குதா எனி டைம் புள்ளகளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புள்ளகளுக்காக நிறைய பேரண்ட்ஸ் வாழ்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இப்போ நிறைய பேரண்ட்ஸை பார்த்தோம்னா புல்லுக்காக வாழ்கிற இப்போ ஒரு பேரண்ட் செல்வம் ரெண்டு விதமான பேரண்ட் எடுக்கிறேன். சரியா? பேரண்ட் ஒன், பேரண்ட் டூ. இப்போ இந்த இந்த பொம்பளை என்ன செய்கிறான்னா புல்லுக்காக தான் வாழ்கிறா. புல்லுக்கு என்னத்தை தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா. புல்லுக்காக வாழ்கிறா. ஆனால் இங்கே இன்னொரு பார்ட் டூவாவது பொம்பளை ஃபஸ்ட்டுக்கு அவளுக்காக வாழ்கிறா. அவள் பிஸ்னஸ் பண்ண பார்க்குறா. அவள் நல்ல நிலைமைக்கு போக பார்க்குறா. இதெல்லாம் பண்ண பார்க்குறான்ற பட்சத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வாரா. இப்போ இவ சம்பாரிச்சு இல்லாட்டி இவ கஷ்டப்பட்டு புல்லுகளுக்கும் ஒரு டைமை சின்ன டைமை ஒதுக்கிட்டு மீதி டைம் அவளுக்காக ட்ரை பண்ணி சில புது விஷயங்களை படித்து கற்றுக்கொண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வாரா. ஒரு நல்ல நிலைமைக்கு வாரா. வீட்டில் ஆக்கிடு உடுப்புகள் இது மட்டும் மீக்காம ஒரு நல்ல நிலைமைக்கு வாரா. சரியா? அப்போது மந்த்லி இன்கமும் கூடுது. ஏர்ன் பண்ணுறாங்க. சரியா? ஏர்ன் பண்ணி வீட்டு வேலைக்கு ஒரு வேலைக்காரை சரி போட்டுக்கொள்கிறா. இப்போ ஓகே தானே? அப்போ டைமிங் இப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கு. சரியா? வேலைக்காரி சரி போட்டு இப்போ ஒரு பிளான் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு பிஸ்னஸ் சரி பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு வாரா. பொம்பளைக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை, நான் ஜஸ்ட் பொம்பளை வச்சு சொல்கிறேன். சரியா? ஒரு நல்ல இடத்துக்கு வாரா. இப்போ என்ன பண்ணுதுன்னா உங்களோட புள்ள அதுக்கு விளப்பம் தெரிய வரைக்கும் தான் உங்களை ரோல் மாடலாக வச்சு கொண்டிருக்கும். எப்போ அதுக்கு விளப்பம்னு விளங்க ஸ்டார்ட் ஆகுதோ, ஐ மீன் உங்களை விட பெட்டரான ஆக்கள் ஈக்கிறாங்கன்னு எப்போ தெரியுதோ அப்போ அதோட ரோல் மாடல் அடுத்தவங்களா தான் மாறும். அப்போ உங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், கண்ணியம் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கொடுக்குறது வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மூஞ்சிக்கு கத்துறது ஏலாமா நீங்கள் செஞ்சுக்கோங்க அது இதுன்னு கத்துறது ஏலான்னு சொல்கிறது உங்களோட பேச்சை மறக்கிறது எல்லாம் நீங்கள் உங்களோட பிள்ளைக்காக வாழ்ந்த ஒரு ஃபெயிலியரான தோற்று போன ஒரு பேரண்ட்ஸாக மட்டும்தான் ஆயிப்பீங்க. தோற்று போன பேரண்ட்ஸ் ஆகிக்க வேணாம். ஃபஸ்ட்டுக்கு உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட வாழ்க்கை அது வாழும். அப்படி இல்லாட்டி உங்களோட பிள்ளையும் அதோட பிள்ளைக்காக வாழும். ஒரு சைக்கிள்குள்ளே கொண்டு வரீங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைக்காக வாழ்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் மேரி பண்ணி உங்களோட பிள்ளைக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. இது உங்களோட புள்ள. அப்போ உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறீங்க. அது என்ன பண்ணும்? அதோட பிள்ளைக்காக வாழும். அப்போ அதோட புள்ள பிறந்த பிறகு அதை கல்யாணம் முடிச்ச பிறகு அது அதோட பிள்ளைக்காக வாழும். அது ஒரு அதை கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. அது அதோட பிள்ளைக்காக வாழும். இது ஒரு ரவுட்டின், இது ஒரு சர்க்கிள். நீங்கள் எப்போ உடைக்க போகிறீங்க? ஃபெயிலியரான மாடல். அதாவது ஏழைகள் அதிகமாக வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கிற ஒரு மொடியூல் தான் இது. பணக்காரன் பாருங்க, அவனுக்காக வாழ்ந்து அவன் நல்ல நிலைமைக்கு வருவான். பிள்ளையின் அதோட பின்னுக்கால நல்ல நிலைமைக்கு வரும். பாப்பாவை ரோல் மாடல் எடுத்துக்கொண்டு. ஆனால் அதை பண்ணுறாங்க இல்லை. புள்ள படித்தா போதும் இல்லை, புள்ளையிட சல்லியில் வாழ நினைக்க பார்க்குறீங்களா? உங்களோட சல்லியை நீங்கள் சேர்த்து வச்சிங்க கஷ்ட காலத்துக்கு நீங்கள் வாழ்கிற மாதிரி. கஷ்ட காலத்துக்கு எவன்டையும் கை ஏந்தாமல் புள்ளைகளோட கை ஏந்தாமல் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிற மாதிரி முன்னுக்கு போங்க. புள்ளைகளை வளர்த்துட்டு புள்ளைகளுக்கு கீழே வாழ்கிறதுக்கு என்னத்தை நாங்கள் புள்ளைகளை வளர்த்துட்டோம். ஸோ நாங்கள் கஷ்ட காலத்துக்கு புள்ளைகளை வளர்க்கணுன்ட்டு புள்ளைகளுக்கு பாரமாகிற மாடலில் தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ இல்லையா? ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒன்றாவது இப்போ டைம் ஈகுது அண்ட் இப்போ உடம்புல உஜாரு மீகுது, சக்தி ஈகுது, எனர்ஜி ஈகுது. இந்த டைம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க இயலான்னு சொன்னால் ஃபெயிலியரான ஒரு பேரண்ட்ஸ் தானே நீங்கள்லாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட புள்ள உங்களோட ரோல் மாடல் எடுக்கணும்டா நீங்கள் சமுதாயத்துக்கு மதிக்கப்படுற மனிதனாக இருக்கணும். விளங்கினா? நீங்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படுறீங்களா? 4 பேரால் கண்ணியப்படுத்தப்படுறீங்களா? 4 பேர் உங்களை மதிக்கிறாங்களா? அது மதிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? சமுதாயத்துக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க? என்னத்தை யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு ஒன்று பாருங்கள். அந்த சப்ஜெக்டை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையே. மெயினான பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான் என்னத்தையே வளர்த்தீங்கன்றது. இப்போ நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை ஒன்றாவது ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியா. புள்ளைய பெற்று கொண்டு போகிறான். நான் கோவத்தில் சொல்லல. நல்லா கேட்டுங்க. நான் சொல்கிற விதம் தப்பாக இருக்கலாம். ஆனால் சொல்கிற விஷயத்தை கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டென்ட்டை மட்டும் எடுங்க. கண்டென்ட்டை மட்டும் எடுங்க. சரியா?
நீங்கள் சில புல்லுல பாதிப்போம் புல்ல குட்டியை பெற்று கொண்டு போவாங்க. ஆனால் வானம் சொல்லல, வளர்க்கேழுமாண்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற இப்படி தான், சார் எனக்கு வந்து 4 பிள்ளை இது 5 பிள்ளை இது ஃபீஸ் கட்டி கொள்ளலாம். ஏன்னா எங்களை அடுத்த இன்ஸ்டியூட்ஸ் எங்களுக்கு 2000 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் 2000 ப்ரீ ஸ்கூல் இல்லாமல் எங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் 600க்கு மேலே ப்ரீ ஸ்கூல் சிக்கி என்பிசி ரெஜிஸ்டர்ட் வர ப்ரீ ஸ்கூல்ஸ். 4 பிள்ளைக்கு 5 பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டையில. அப்போ யார் பெற்றுக்க சொன்னா ஃபீஸ் கட்டையில்லாத அளவுக்கு? அது உங்களோட மிஸ்டேக். நீங்கள் கிலோமீட்டர் கணக்கு பெற்று பெற்று போடணும். அடுத்தவன் அது அடுத்தவன் அதை வளர்க்கணுமா? இப்போ யார் வளர்க்குறா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் குத்தம் சொல்லலைங்க, குத்தம் சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒன்றாவது ஃபேமிலி பிளான் ஒண்டிக்குதா? எத்தனை புள்ள நேரம் வளர்க்கலும் நான் எடுக்கிற சம்பளத்துக்கு. இப்போ எடுக்கிற சம்பளம் 60,000 இருந்ததுன்னா 60,000த்துக்கு எத்தனை புள்ள மேனேஜ் பண்ணிடலும். நீங்கள் பெற்று 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 போட்டால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். அப்போ அவங்களோட உண்டு, அவங்களோட நானா தாத்தா மச்சான் மாமி அவங்கள்ட்ட போயிட்டு கெஞ்சி கொண்டிருக்கிற ஏன் இது? எத்தனையோ புலவர்கள் தற்கொலை பண்ணிக்கொள்ளுதல், வாப்பாக்கு உம்மாக்கு பாரமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ நியூஸ் வருது. இது எல்லாமே யூடியூப்லேயும் சாரி ஐ மீன் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகாது. எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகாது. ஷேர் ஆகினத்தை கொஞ்சத்தை பார்த்துப்பீங்க. ஆனால் எத்தனையோ புலவர்கள் அவனோட வாழ்க்கையை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தான் வாப்பாக்கு பாரமைக்கக்கூடாது, கல்யாண செலவு திருமண செலவு கூடிருன்றதுக்காகவே ஓடி போகிற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ யார்கிட்ட குத்தம் இதெல்லாம்? என்னால் கல்யாண செலவை பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் மகள் எப்படி வேணா போட்டும் அப்படின்ட்டு விட்ற எத்தனையோ உமா பைகிறாங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம சரியான பிளானிங் இல்லை. புக்குக்கு கவர் போட்டோம், ஆனால் கவர் போட வேண்டியதுக்கு நம்ம கவர் போடலை. ஏன்னா அதோட நாலேஜ் இல்லை. என்ன மெடிசினுக்கு அந்த நாலேஜ் இல்லை. ப்ரீநாட்டல் எஜுகேஷன் கோர்ஸ் இருக்குது, நம்ம லாய்க்கால செய்கிறாங்க. வேண்டா ஜாயின் ஆகிக்கோங்க. கேர்ள்ஸுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ப்ரீநாட்டல் எஜுகேஷன் கட்டாயமாக தேவை. கட்டாயமாக அது இல்லை. படிப்பறிவுன்னு சொன்னால் இதுதான் அறிவு. நீங்கள் டிகிரி எடுக்கணுமா, டிப்ளமா எடுக்கணுமா, ஓ லெவல் பாஸ் ஆகணும், அது இல்லை. ஒவ்வொரு ஷார்ட் கோர்ஸ்லையும் ஒவ்வொரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்குது இல்லை. இங்கே சும்மா நார்மல் கோர்ஸை செஞ்சுட்டு போகிறது இல்லை. சரியான சமுதாயத்தை உருவாக்கணும். சமுதாயம் சீராக இல்லைன்னா சீர்கெட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ளே வாழ நேர்ந்திடும். ஒரே விஷயந்தான், நீங்கள் சீரான சமுதாயத்தை உருவாக்கியே ஆகணும்னா ஒரு விஷயம் பிளானிங் சரியாகணும். அது இல்லை. நான் சொல்கிறது குத்தமாக கேளும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஃப்யூச்சரில் இதை விட பயங்கரமாயிக்கும். எங்களோட புள்ளோல் வெளியே போயிட்டு ஆடுதுகள், இல்லாட்டி அடுத்தவனோட போகுதுகள்னா எப்படி போகுதுகள்? வளர்ப்பு என்ன வளர்ப்பு? ஏன்னா உண்டு கல்யாணத்தை நடத்தி கொள்றதுக்கான சல்லி இல்லை உண்டு. இல்லாட்டி எப்படி வேணாம் போண்டு விட்ற ரீசன் எல்லா புள்ளோகளுக்கும் அவங்க பார்க்கலாம், கன்சென்ட்ரேட் பண்ணலாம், முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்போ இவனை பார்க்குறதா எட் அ டைம் எல்லாரையும் ஒன்றுக்கு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதான் சொன்னேன், மெஷினாக வானம்னா பொம்புல ஒழுங்காக படிச்சிக்கிறா, ஒரு நாலேஜ் ஒண்டிக்குது, புத்தி ஒண்டிக்குது, அறிவு ஒண்டிக்குன்னா ஒழுங்காக மேனேஜ் பண்ணுவான். சல்லி கிடைச்ச போகிறோம் சீட்டை பிடிச்சி குடும்பத்திலையும் பிரச்சனை, அந்த நிம்மதியும் இல்லாத வாழ்க்கைன்ற அந்த கன்செப்டில் ஒரு போகுங்கள். அப்படி இல்லைன்னா ஈக்கிற சல்லியில் தேவையில்லாத விஷயத்தை வாங்கி வாங்கி குமிச்சிட்டு கடன் பட்டு கொண்டு சாகுங்கள். நிறைய பார்த்துட்டோம், A to Z பார்த்துட்டோம். சரியா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேரண்டிங்டு வரக்கொள்ள, ப்ரீ ஸ்கூல் பேரண்டிங்டு வரக்கொள்ள ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் முக்கியம். ரெண்டாவது, சும்மா ஏசுறது, பிள்ளைகளுக்கு ஏசுறது அடிக்கிறதுனா ட்ராமாக்குள்ளே போவானால். ட்ராமான்னு தேடி பாருங்கள், யூடியூப்பில் எக்கச்சக்கமாக வீடியோக்கு இது ட்ராமான்னு சொல்லி. ட்ரோமா இல்லைங்களா? இதெல்லாம் டேஞ்சரஸான விஷயங்கள். இதெல்லாம் மனநல பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள். எத்தனையோ விதமான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டு நிறைய பேர் இந்த வீடியோவையும் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், சரியான வளர்ப்பு சரியான புள்ளை உருவாகும். சரியான வளர்ப்பு இல்லைன்னா சீர்கெட்டு போகக்கூடிய புள்ளைகளை தான் உருவாகும். ஸோ வளர்ப்புல தான் இங்கே எல்லாமே A to Z வாரது எல்லாமே வளர்ப்புல மட்டும்தான். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டா சரி. இல்லை அது வந்து டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க, இல்லாட்டி சூழ்நிலை அப்படி அமையும். அப்படி இல்லை, வளர்ப்பு சீராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பொடியனும் ஒவ்வொரு மகள்களும் சரியாயிப்பாங்க. பொடியன்கள் தப்பு செய்கிறான்னு பார்ப்போம், பொடியனை வளர்த்த உம்மா ஒழுங்காக வளர்க்கணுமே, அதை நாங்கள் பார்க்குறல்ல. வளர்ப்பு குத்தம் சொல்லுவாங்க, எல்லாருமே வளர்ப்பு தான் குத்தம் சொல்லுவாங்க. ஏன்னா நல்லது எது கெட்டது எது, பொண்ணுங்க நான் யார், அவங்களோட நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், என்ன மாதிரி நாங்கள் பேசணும், எது சரியான பேச்சு. இன்றைக்கி பூத்த பேச்செல்லாம் வீட்டுக்குள்ளே சாதாரணமாயிருச்சு. அப்படிங்கிறோம். இன்றைக்கி லவ் பண்ணுற பொடியன் லவ் பண்ணிவிட்டு உம்மாட்டி வந்து காட்டுற, உம்மா நான் இவ்வளோ உம்மா சிரிச்சா ஓகேன்றா. இது இல்லை.
எந்த வயசில் பண்ணணுன்றது 16 வயசு. 16 வயசுக்குள்ள, அதாவது -16 சொல்லுவோம். 16 வயசுக்குள்ள ஒரு பெண்ட விருப்பத்தின் ஊடாக தவறா என்ன செய்ய நடந்தாலும் அது தண்டனைக்குரிய குத்தம். விருப்பம் இருந்தோ இல்லையோ தண்டனைக்குரிய குத்தம். ஸ்ரீலங்கன் லோ படி, இந்தியன் லோவும் அதே தான் இல்லைங்களா. 16 வயசுக்கு கீழே ஒரு பொண்ணுக்கு அவட விருப்பத்தோட சரி அவளுக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியாது. அதுதான் ஸ்ரீலங்கன் சட்டம். விருப்பம் ஈந்தாலும் கொடுக்கலாம். அது வந்து ஃபீமேல் அபியூஸ்குள்ளே வந்துடும். 7 வருஷம் தண்டனை. ஏன் தண்டனைனா 16 வயசுக்குள்ள ஒரு பிள்ளைக்கு ஒரு முடிவுண்டு எடுக்கலாம். ஒரு 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 பொம்பளை பிள்ளைக்கு முடிவுண்டு எடுக்கலாம். எது உண்மை, எது பிள்ளை, எது சரின்னு தெரியா. தமிழ் படம் அதை தான் உருவாக்கி வச்சு. தமிழ் படத்தில் ஸ்கூலுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த காட்டினான்னு சொன்னால் லவ்வை தான் காட்டுவாங்க. இல்லாட்டி தமிழ் படத்தில் காட்டுற அவ்வளோ மூவிஸும் என்னத்தையே காட்டுறாங்க, மெயின்லி லவ்வை தான் காட்டுறாங்க. இந்த போங்கூட புள்ள அதை தான் பார்த்து வளருதுன்னா அப்போ எப்படி அதை பார்த்து நாசமாக தான் போகும் இல்லைங்கண்ணா. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் பாருங்களே. ออกมานี่เลยนะไอ้ขี้ขโมยไหนดูสิเอาอะไรไปออกมานี่เอาไปทำอะไรเนี่ยฮะถามว่าเอาไปทำอะไรเอาไปให้แม่ เจ๊แป๊บนึงแป๊บนึง உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா?อย่าทำอย่างนี้อีกนะ Muối, cao lẩu. 30 வருடங்களுக்கு பின். Chọn, này là gấp này. ป๊า จัดไปอ้าวสั่งมาเร็วต่ออะไร இந்த கடை விற்பனைக்கு. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பில் வந்து எல்லாம் கட்டிக்குது. எல்லா பில்லையும் வந்து 30 வருடங்களுக்கு முன்னால் வந்து பே பண்ணிட்டாரு அப்படின்னு. ஒரு 3 பேக் ஆஃப் மறந்து அதோட ஒரு வெஜிடபிள் சூப். திருடர்களையும் கொலைகாரர்களையும் உருவாக்குறது சமுதாயம்தான். அதே மாதிரி நல்ல மனிதர்களையும் உருவாக்குறது இதே சமுதாயம்தான். ஸோ சின்ன குழந்தையில நாங்கள் கொடுக்கக்கூடிய நோக்கம் அண்ட் வளர்ப்பு மூலம் நாளைய சமுதாயம் சீரான சமுதாயமாக மாற்றப்படும். பலருக்கு உதவியாக வந்து உங்களோட குழந்தைகள் பங்களிப்பு செய்வார்கள். பாருங்க, இன்றைக்கு ஜெர்மன் படத்தை பாருங்க, ரஷ்யன் படத்தை பாருங்க. இல்லாட்டி அவங்களுக்கு அப்படி தமிழ் மொழி விலங்கல்ல, அவங்க பேசுகிற மொழி விலங்கல்லன்னா தமிழ் இந்த 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 யூடியூப் இப்போ நான் போடுற ஃபோட்டோவில் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிற சேனலுக்கு தானே, இந்த சேனல்களில் போயிட்டு பாருங்கள். ஒவ்வொரு மூவிஸும் ஒவ்வொரு விதமாக இதே ஒழிய லவ்வை இவங்க ப்ரொமோட் பண்ணலை. லவ்வை ப்ரொமோட் பண்ணுற தமிழ் படங்கள், இந்த இந்தியா படங்கள் மட்டும்தான். இதுதான் நோக்கம், இதுதான் வாழ்க்கைன்னு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. விளங்கினா அவங்களுக்கு லவ் வேறு வேறு நாடுகளில், முன்னேறி வந்த நாடுகளில் எந்த நாட்டிலையும் எடுக்கிற படங்கள் லவ்வை முன்னோக்கி இல்லை. அவர் ஆணும் பொண்ணும் ஓடி போகிற கதைகளில் இல்லை. அவங்க எடுக்கிற அந்த நாடு முன்னேறணுமா, அப்படி இல்லைன்னா எப்படி ஒரு மனிதன் சிந்தனை திறன் மாறுதி, சிந்தனை திறனை வளர்க்குற மாதிரி புது ஒரு அத்தியாயத்தை
காட்டுற மாதிரி தான் அவங்க காட்டுவாங்க. அதில் நாலேஜ் ஒன்று எக்ஸாம்பிள் அண்ட் எஜுகேஷன் இது. ஆனால் இந்த தமிழ் படத்தில் நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற தமிழ் படத்தில் என்ன தெரியுது? அவ்வளோ லவ் ஸ்டோரி. எந்த படம் எடுத்தாலும் கூட்டிகிட்டு ஓட்டுறதும் லவ்வும். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்குறேன். ஒரு எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணி எத்தனை பாட்டுகள் இருக்கு தமிழ் படத்தில்? கல்விக்காக எடுத்த எத்தனை சாங்ஸ் ஈக்குது தமிழ் படத்துக்குள்ள? எத்தனை சொல்லுங்களேன், உங்களுக்கு எத்தனை தமிழ் பாட்டு கல்வியை ப்ரொமோட் பண்ணி ஈக்கின்னு உங்களுக்கு யாதி? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க. தமிழ் படம் பார்த்து ஊறி போனவன்ட்ட சரி, இல்லாட்டி பாட்டு மனப்பாடம் பண்ணி ஊறி போனவன்ட்ட சரி கேளுங்க, எத்தனை எஜுகேஷன் ரிலேட்டடான சாங்ஸ், அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பாட்டுகள் உனக்கு யாதிக்குன்னா 3க்கு மேலே சொல்லலாம். ஜஸ்ட் 3க்கு மேலே சொல்லலாம். ஆனால் லவ் சாங்னா 300க்கு மேலே சொல்லுவாங்க. இதுதாங்கிற தமிழ் படம் உருவாக்கி என்ன தினத்தை உனக்கு வளர்ந்தப்புறமா கேர்ள் ஒன்றை செட் பண்ணு, லவ் பண்ணு, மேரி பண்ணு, புள்ள பெற்றுக்கோ, நீ ஹீரோ, அவ்வளோதான். இதே நீங்கள் ரஷ்யனோ இல்லாட்டி சைனீஸோ இல்லாட்டி இந்த அமெரிக்கனோ இங்கிலீஷ் படம் பார்த்தா தவறான படங்கள் இல்லை. ஒரு ஒரு சின்ன சின்ன இடுப்பை காட்டுற சீன் கூட இல்லாத இங்கிலீஷ் படங்கள் எக்கச்சக்கமாக குமிஞ்சு போயிட்டீங்க. அதே தமிழ் படத்தை எடுங்கள, இடுப்பை காட்டிட்டு ஆடுற அவ்வளோ படங்கள் இது. அதை தானே இழுச்சி கொண்டு பார்க்குறீங்க. அப்போ உங்களோட புள்ள மகன் மகள் ரெண்டுக்கும் நோக்கம் என்ன? தமிழ் படத்தில் மாதிரி லவ் பண்ணணும், கல்யாணம் முடிக்கணும், புள்ள பெற்றுக்கணும், சாகணும். இதை தவிர வேறு ஏதாச்சும் அதுக்குள்ளே இருக்கா? அவ்வளோதாங்க இருக்குது. அப்போது எதை எதை கொடுக்கணுன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி கொடுக்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யூடியூப்பில் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஒவ்வொருத்தன் ஸ்டேட்டஸ் போட்டுருப்பாங்கல்ல, என்ன ஸ்டேட்டஸ்? எல்லாம் லவ் ஸ்டேட்டஸ். ஏன்னா நாம் மனசை மாற்றிட்டாங்க, மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. மேனிப்புலேஷன் ஒன்று இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றே ஒன்று தான், ஒன்றே ஒரு விஷயந்தான். நாம் எந்த நோக்கத்துக்காக புல்லுகளை வளர்க்குறோன்றது. நோக்கத்தை உருவாக்கினா மட்டும்தான் புள்ள சீராக வளரும். இந்த நோக்கமே இல்லாமல் புல்லுகளை வளர்த்து சீர்கெட்ட சமூகத்தை உருவாக்கிச்சிக்கிறாங்க. விளங்கினா? ஸோ நல்ல நிலைமைக்கு வரணும். உங்களோட நல்ல நிலைமையாக பார்த்துக்கணுன்னா அதுக்கான சரியான வழிகாட்டல் தேவை, சரியான ஒரு வழி தேவை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஷார்ட் கோர்சஸ் இது புல்ல சாஃப்ட்வேர். உங்களோட புல்லோல் 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற என்னத்தனா வேறு ஒன்றுக்குமே இல்லை, சரியான நோக்கத்தை உருவாக்க. எங்கடா நாங்கள் போகணும்? ஏடா ஸ்ரீலங்காவை விட சின்ன நாடு இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் நாடே அவ்வளோ அரபு நாட்டிலே உலகத்தை நாட்டே பயங்காட்டி கொண்டிருக்குது. ஏன்னா அவன் வளர்த்தான இஸ்ரேல் படத்தை பாருங்க. இவன் லவ் ஸ்டோரி படம் எடுக்கிறான். இஸ்ரேல் எல்லாம் 1, 2 தான் இது லவ் ஸ்டோரி படம். அடுத்து எல்லாமே அந்த எப்படி நாட்டை முன்னேற்றணும் அண்ட் எப்படி நாங்கள் அறிவாளி ஆகணும், எப்படி நாங்கள் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகணுன்றது எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு. 1வது மூவி தான் மனுஷனை மேனிப்புலேட் பண்ணுது. ஒன்றும் பார்க்காமரி, இல்லாட்டி பார்த்தாலும் ஒழுங்கானத்தை பாரு. ஆனால் அதை சொல்கிறல்ல, இங்கிலீஷ் படம் எல்லாம் இல்லைன்னு விண்பத்தை உருவாக்கி வச்சுக்கொண்டு தப்பான மனிதனை கெடுக்கக்கூடிய படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சீரியல் என்ன என்ன கதை, என்ன சீரியல் பார்க்குறீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என்ன சீரியல்ஸ் பார்க்குறீங்க? என்ன கதைகள் பார்க்குறீங்க? ஒரு பொம்பளை ஒருத்தனோட கல்யாணம் முடிக்கிறா, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்கிறா, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்கிறா. ஒரு பொம்பளை எத்தனை பேரை கல்யாணம் முடிப்பா? இதுதான் நீங்கள் ஒரு கதையாக பார்க்குறீங்க. அப்படி இல்லாட்டி குடும்பத்துக்குள்ளே வர பிரச்சனைகள். நெட்ஃப்ளிக்ஸை சரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் இது பாருங்கள். எவ்வளோ படங்கள் இருக்குதுன்னு, எவ்வளோ சீரீஸ் இருக்குதுன்னு சொல்லி. இவன் ரீசெண்டாக வந்த ஸ்குவிட் கேம், இல்லாட்டி இந்த ஒவ்வொன்று இது இந்த பிளாக் மிரர் இருக்குது, இல்லாட்டி டார்க் சீரீஸ் இருக்குது. இவ்வளோ சீரீஸ் இருக்குது பாருங்க. புதுசாக ஒரு மனிதன்ட்ட சிந்தனையை மாற்றும் சில படங்கள். பேங்க்கு கொள்ளை அடிக்கிறேன் எப்படி சீரீஸ் எடுக்கிறாங்க. எப்படி எப்படி மனசு அப்போ யோசிக்கணும், ஒரு ப்ரொஃபஸர் எப்படி யோசிக்கணும்ன்ற அதில் காட்டுறாங்க. உலகத்தில் நிறைய பேர் வருஷக்கணக்கா நல்லா படிச்சு மாங்கன்னு மாச சம்பளத்துக்கு ஒர்க் பண்றாங்க. எப்படியும் ஒன்றும் பெருசா கிடைச்சிட போறதில்ல. 5 மாசத்துக்கு எப்படி சொல்றீங்க? நான் இதை பிளான் பண்றதுக்காக வருஷக்கணக்கா உழைச்சிருக்கேன். இது மூலமாக சிந்தனை திறன் மாறுது. ஆனால் நீங்கள் பார்க்குறதெல்லாம் குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது, மாமனார் மருமகளுக்குள்ள தொடர்பு, இதுகளை பார்த்துக்கொண்டு உட்கார வச்சுக்கொண்டு அந்த புள்ளையும் பார்த்துட்டு நீ பார்க்காட்டியும் பரவாயில்ல, உன்னோட சவுண்டே போதுமே அந்த பிள்ளைய கெடுக்கிறதுக்கு. சவுண்டை கூட்டிகிட்டு ஒரு டிவியில் கேட்டுக்கொண்டு எப்படி நல்லா வளரும். உங்களோட புள்ளோல பாருங்கள், எங்கே இருக்கிறாங்க? கலெக்டர் ஆகிறாங்களா, மேனேஜர் ஆகிறாங்களா, பைலட் ஆகிறாங்களா, சயின்டிஸ்ட் ஆகிறாங்களா, இன்ஜினியர் ஆகிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? கடைகளில் தான் நிற்கிறாங்க. செருப்பு கடையிலையும் சிமெதி கடையிலையும். எங்கே வேறு வெளிநாட்டில் போயிட்டு காஃபியோட காலை கழுவி கொண்டிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரங்களோட காலை கழுவுறதுக்கும், அவனோட டொய்லெட் கழுவுறதுக்கும், அவனோட ரோடை கழுவுறதுக்கும் தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ப்ரீ ஸ்கூலில் போட்டு புழுகளை வளர்க்குறீங்க. அதுக்கு எனக்கு நீங்கள் ப்ரீ ஸ்கூல் போட்டீங்க கக்கூசை கழுவுறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு.
என்ன சொல்லுங்களேன், எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். கக்கூச கழுவுறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு, என்னத்துக்கு நீங்க புள்ளைகள இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க? அப்படியே சும்மா வளர்த்துட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுங்களேன். டிகிரி எடுத்துட்டு, டிப்ளமா எடுத்துட்டு போறவனுக்கு அங்க 8, 9 லட்சம் சம்பளம். அப் அத விளங்கிக்கோங்க. இங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓ லெவல் ஃபெயில் ஆவினவனுக்கே அங்க 2 லட்சம் சம்பளம்னா, ஓ லெவல் ஃபெயில் ஆவினவனுக்கே வெளிநாட்டுல 2 லட்சம் சம்பளம்னா, ஒழுங்கான சர்டிஃபிகேட் எடுத்துட்டு, ஒழுங்கான டிகிரி எடுத்துட்டு போறவனுக்கு 8, 9 லட்சம் சம்பளம். அத ஒழுங்கா சொல்லி வழங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும். சும்மா புள்ளைகள வளர்த்து இல்ல, தின்ன குடுத்து வளர்க்குது. மிருகமும் வளர்க்கும், தின்ன குடுத்து. சரியா? பழக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பழக்கணும்னா, நீங்க ஒண்ணாவது தியாகம் செய்யணும். புக்ஸை ரீட் பண்ணு அது தேவையில்ல. இன்னைக்கு படிக்க அறிவான விஷயம் இன்றைக்கி மொபைல் ஃபோன்லேயே மிக்கிது. அந்த மொபைல் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறோம் இது. இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த கேமுக்குள்ளே அடிமையாக்க போகிறீங்களா? இல்லாட்டி சரியான சிந்தனையாக நோக்கத்தை வளர்க்க போகிறீங்களா? பிள்ளைக்கு ஒன்றா அது தேவை, ஒரே ஒரு விஷயம் தான், நோக்கம். அவன் எதுக்கு நோக்கத்தை உருவாக்கினா மட்டும்தான் அவன் எங்கே போகணுன்றத சரியாக போவான். அதை விட்டுட்டு நோக்கமே இல்லாமல் புள்ளைகளை வளர்க்கக்குள்ள அவன் சீர்கெட்டு தான் போவான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவன் பார்க்குற வளர்ற சேர்ற எல்லாத்துக்குமே அவன் ஒழுங்கா இருப்பான். அது தப்பான இடமா இருந்தாலும் ஒழுக்கமா இருப்பான். நோக்கம்ட்டு ஒன்று அவனுக்கு இருக்குது. அவன் எங்கே போகணுன்ற வழி ஒண்டிக்கின்றப்போ அவன் எங்கே போகணும், என்ன செய்யணும், நான் என்ன ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறேன்றே ஐடியா இல்லாத பொடியன் சீர்கெட்டு தான் போவான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம், அவன் படிக்கணும்னா அவனுக்கு நோக்கம் வேணும். ஏன் படிக்கணுன்றது, அந்த சப்ஜெக்டை படிக்கணும்னா அந்த சப்ஜெக்டில் எனக்கு என்ன நாலேஜுக்குன்னு பார்க்கணும். மனப்பாடம் பண்ணி மட்டும் இல்லை. நிறைய ஸ்கூலில் போடுறீங்க, மனப்பாடம் மட்டும்தான் பண்ணுறாங்க. மனப்பாடம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓ லெவல் செஞ்சு 9 எடுத்த பிள்ளைய ஒரு வருஷத்துக்கு பிறகு அதே 9 பாடத்தை கொடுக்கக்குள்ள, அதே பேப்பரை கொடுக்கக்குள்ள அந்த புள்ள ஃபெயில் ஆகுது. எப்படி ஃபெயில் ஆகலும்? ஏன்னா மனப்பாடம் மட்டும் தான் பண்ணிக்கி. சரிங்களா? அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரிங்களா? அடுத்து இதுதான் சிலபஸ், இதுதான் புக்குக்கு மேலே, புக்குக்கு வெளியே போயிட்டு படிக்காதேன்ற ஒரு திட்டத்தை வச்சு வளர்த்திக்கிறீங்க ஸ்கூலில். நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஸோ அது இல்லை. சரிங்களா? இன்றைக்கி ப்ரீ ஸ்கூல் டீச் பண்ணுற டீச்சர்ஸுக்கு கூட இப்போ நான் இன்றைக்கி சொன்ன இந்த கோர்ஸில் வர நோட்ஸ் கூட கொடுக்கப்படலை. இவங்களுக்கு கூட தெரியான இப்போ நான் தந்த நோட்ஸும் இப்போ நான் இதுக்கு போட்ட ப்ரீ ஸ்கூல் கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறதே இல்லை. நிறைய ப்ரீ ஸ்கூல் டீச் பண்ணுற டீச்சரை ட்ரெயின் பண்ணுற இடத்துகளில் கவர்மெண்ட்டில் கூட, இன்க்ளூடிங் கவர்மெண்ட். ரைட்டா? ஸோ அதனால தான் என்பிசியோட திட்டம் இது. ஸோ ஒரு ஓவரால் ஐடியா வந்து என் சர்டிஃபிகேட்டல் இம்பார்ட்டன்ட். சர்டிஃபிகேட்டல் நான் ஜஸ்ட் கேட்குறேன். 40,000 50,000 ரூபாய்க்கு டிப்ளமா கோர்ஸ் இங்கிலீஷா எது வேணால் ஐடியா செஞ்சுட்டு கன்வெகேஷனுக்கு 20,000 30,000 செலவழிச்சு போகிற தோது கூட்டம் எங்கட கூட்டம். பிஎம்ஐசிஹெச்னு சொன்னால் இழிச்சிட்டு போங்கள் ஈன்னு சொல்லி பிஎம்ஐசிஹெச்னு சொல்ல ஜஸ்ட் ஒரு இடம் ஒன்று மட்டும் தான் ஸ்ரீலங்காவில். சரிங்களா? அதுக்கு நீ 20,000 30,000 40,000 செலவழிச்சு ஏதோ ஒரு 2 3 ஷார்ட் கோர்சஸுக்காக கொடுக்கறது இல்லைங்க. இல்லைங்கண்ணா, மனிதன்ட மனநிலை அப்படியே சாகும் இதை மாதிரி செஞ்சா. ஏன்னா டிகிரியோ இல்லாட்டி நல்ல பெரிய ஒரு இதுகளுக்கு ஹெச்என்டியோ அதுகளுக்கு போய்ட்டு எடுக்கிற வேறு விஷயம் கன்வெகேஷன் சொன்னால் ஒன்று ஹெச்என்டி டிகிரி, இது சர்டிஃபிகேட் லெவல் எல்லாம் செஞ்சால் அது வந்து அவார்டிங் செரமனி. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ ஒன்றை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் இன்றைக்கி நீ 20,000 செலவழிச்சு போகிறத விட இந்த 20,000த்துக்கு இன்னும் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எத்தனை செஞ்சு அவனை நாலேஜை வளர்த்து கொள்ளிடும். பொம்புலோகள் படிச்சிருந்தால் மட்டும்தான் புள்ளுகளை வளர்ப்பாங்க. படிக்காத பொம்புலோகளை உருவாக்கி வச்சுக்கொண்டு இது எங்கள்ட சமுதாயம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஷார்ட் கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். அது வேலிடா வேல்யூவா இருக்கா, யார் டீச் பண்ணுறாங்க, எப்படி டீச் பண்ணுறாங்க எல்லாம் அதை செக் பண்ணி பார்க்கணும். 4 நோட்ஸை போட்டு தான் எழுதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, சரியான நோக்கத்தை கொடுக்கணும். பொம்புல ஒழுங்கா புள்ளைய வளர்க்கலும்னா ஒரே மெத்தட், நீ படிச்சிருந்தா மட்டும்தான் வளர்க்கலும். இல்லாட்டி நீ சோறு கறியை கொடுத்து வளர்க்கலும். ஆனால் அது வளர்ப்பு இல்லாமல் தின்ன கொடுத்து மட்டும்தான் இருக்க. விளங்கினா? வளர்ப்புன்னு சொன்னால் சரி பிள்ளை இது தவறு. ஜஸ்ட் நான் சொல்கிறேன் ஹனி, அதாவது தேன்பானி. இந்த தேன்பானிக்கு தானே அது இந்த சின்ன குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. அது அவனோட உடம்புக்கு ஆபத்து. ரைட்டா? அதாவது இந்த பீ ஹனிக்கு தானே அது சின்ன குழந்தைக்கு கரண்டியில் கொண்டு வந்து கொடுக்குங்கள். 1 வயசு கீழே பிள்ளைகளாம் குழந்தை செத்து வைத்திரும். கொடுக்கவே படா, வெரி டேஞ்சரஸ் தேன்பானி கொடுக்குறது. தேன்பானி சுற்றும். சரியா? சின்ன பிள்ளைய. ஸோ அப்போ கொடுப்பாங்க. நம்பர் 2, இந்த பவுடர் டால்க்குன்னு சொல்கிறது ரொம்ப டேஞ்சரஸானது. அவனோட பவுடருக்கு பின்னுக்கு இன்க்ரீடியன்ஸில் டாக்குன்னு அடிச்சிங்கன்னா பாருங்கள். டாக்குன்னு அடிச்சிங்கன்னா வெரி டேஞ்சரஸ். சின்ன குழந்தைகளுக்கு ஏன் உங்களுக்கு கூட போடக்கூடாது. டாக்கு வந்து ஹராமாக்கப்பட்டு பவுடர், ஜஸ்ட் அ பவுடர். பவுடர் போட்டு 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 புள்ளைகளை கொல்றது உங்கள மாதிரி ஆகல் தான். நிறைய புள்ளைகள் 5 வயசு ப்ரீ ஸ்கூலில் கொள்ளி நிறைய பேர் மௌத்தாகிற, நிறைய பேர் சாகுற. ஏன் சாகுற? நீங்கள் தான் கொல்ற.
2வது விஷயம் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு. என்ன முறை சாப்பாடு கொடுக்கணும், எந்த சாப்பாடை கொடுக்கணும். புல்ல கேட்குறான்னு சொல்லிட்டு டொஃபி, சாக்லேட் எங்கே இது இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்களா? நிறைய இது ஹலால் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து இது அதுக்குள்ளே இது எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இந்த ஒயிட் சுகர், அதாவது வெள்ளை சீனி, வெள்ளை கலர் ஆகிக்கிற அந்த சீனியை அந்த சின்ன குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, தெரியுமா? பிஸ்கட்ஸ் கூட அதில் எவ்வளோ சுகர் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க. 10 கிராம்ஸ் சுகர்னா 2 டேபிள் ஸ்பூன். சாஸ் பேக்கெட் இருக்குல்ல, ஒன்றுத்தில் 8லேருந்து 12 கிராம் இருக்கு. கேண்ட் ஜூஸஸ் வருது இல்லை, 10 கிராம்ஸ்னா ஒரு 1.5 பெரிய டீஸ்பூனு இல்லை 2 டீஸ்பூனு. அட் டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 கிராம் சுகர் இருக்கும் சார் அதில். அப்படின்னா நம்மளுக்கு அறியாமையே 4 ஸ்பூன் சுகர் நம்ம குழந்தைங்களுக்கு தரோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் சின்ன வயசுலேயே பண்ணுறது டயபெட்டிஸில் முடியுது. அந்த ரிஃபைன்டு சுகர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ரிஃபைன்ட் சுகர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம டயட்டில் ரொம்ப அதிகமாகிருச்சு. ரிஃபைன்ட் சுகர்ஸ் நம்ம சாப்பிடும் போது இம்மீடியட்டாக நம்ம இன்சுலின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வருஷம் வரைக்கும் சார் சுகர்ஸே தராதிங்க. ஏன்னா நம்ம அந்த குழந்தை வயசில் நம்ம ரிஃபைன்டு சுகர்ஸ் நம்ம தந்துட்டா மூளைக்குன்னு நம்ம ஹைப்போதலாமஸில் ஒரு ஹங்கர் கண்ட்ரோல் சென்டர் இருக்குது சார். அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து நம்ம சின்ன வயசுலேயே ரொம்ப சர்க்கரையோ இல்லை ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸு நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டா அதால் பசி எப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகுதுன்னு அதால் சொல்ல முடியாது. இன்றைக்கி யூஎஸில் சைல்டுஹுட் ஒபேசிட்டி என்ன சொல்கிறான்னா 2029 40% ஒபேஸாக இருக்குமா. அப்படின்னா என்ன சார், ஒரு ரூமில் எடுத்தால் 4 பேர் ஒபேஸ். சரியா, மற்றவங்கெல்லாம் ஒல்லியாக இருப்பாங்கன்னு சொல்ல, ஒபேசிட்டியில் இது. அது எதனால் ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு எப்போ அவங்களுக்கு பசி முடிஞ்சிச்சுன்னு தெரியல, அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு திங் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவாய்ட் எனி ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ். அந்த பேக்கெட்டில் வருதில்ல அந்த சிப்ஸு எல்லாமே அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹோல் ஃபுட்ஸ் கொடுங்க. வீட்டிலேயே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பெர்ரீஸ்லேருந்து நீங்கள் ஸ்வீட்ஸ் நீங்கள் தரலாம். எல்லாமே இனிப்பு கூட உலகத்துலேருந்து தரையிலேருந்து வளர்கிற இனிப்பு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தரலாம். ஆனால் பேக்கெட்லேருந்து தர பிஸ்கட்ஸ் மாதிரி கரெக்டாக சாப்பிடுங்க. உங்கள் சர்க்கரையை சட்டுன்னு ஏற்றுற ஃபுட்ஸு, ரிஃபைன்டு சுகர்ஸ் சாப்பிடாதீங்க. இனிப்பு ஏதாவது வேணும்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து சாப்பிடுங்க, பெர்ரீஸ்லேருந்து சாப்பிடுங்க. சரியா, உங்களுக்கு சிப்ஸ் ஏதாவது சாப்பிடணுன்னா அது சாப்பிடாதீங்க. நீங்களே பொட்டேட்டோவை வீட்லேயே நல்லா ஸ்லைஸ் பண்ணி கிரில்லையோ இல்லைன்னா கொஞ்சம் பேன்லேயோ நீங்கள் கிறிஸ்ப் பண்ணி சாப்பிடுங்க. வெளியில் அந்த 10 ரூபா பேக்கெட்ஸு கடையில் தொங்கிட்டு இருக்கிறத எடுத்து ஒரு ஸ்நாக்கு கால்ஸை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப மோசமாகுது. வாட் வி ஈட். விலங்குகளோட எலும்புகளை நல்லா 700 டிகிரி செல்சியஸுக்கு கொதிக்க வச்சு இதுல இருந்து வர சாரை பயன்படுத்தி சுகர் ஒயிட் கலர்ல இருந்து பிரவுன் கலரா மாறாம இருக்க பயன்படுத்தினாங்க. இப்பெல்லாம் நான்வெஜோட காஸ்ட் அதிகமா இருக்கிறதால அதுக்கு பதிலா சல்ஃபர்டைசன்ங்கிற ஒரு கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்றாங்க. சுகர்ல சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிற ஒரு கெமிக்கலை செலுத்துவாங்க. அது மூலமா கெமிக்கல் சேஞ்சஸ் சுகர்ல ஏற்பட்டு சுகர் கலர் மாறாம அப்படியே இருக்கும். இப்படி இவங்க தயாரிக்கிற ப்ராசஸ்ல சுண்ணாம்பு சேர்க்கும் போது அதிகமா சேர்த்துட்டாங்கன்னா பாஸ்பரிக் ஆசிட்ங்கிற ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி அந்த சுண்ணாம்பை சரி செய்வாங்களாம். ஃபைனலா ஒரு சில ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த சுகர்ல இருக்கிற சல்ஃபரை ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்னதான் ஃபில்டர் பண்ணாலுமே 70 ppm அளவு சல்ஃபர் அந்த சுகர்லயே தங்கிரும்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. இப்படி சல்ஃபர்னால நம்ம உடம்புக்கு வீசிங், ஆஸ்துமா, அப்புறம் இதய சம்பந்தமான நோய்களும் ஏற்படலாம்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தயாரிக்கிற சுகர் 6 மாசம் வரைக்கும் தான் நல்லா இருக்குமா. 6 மாசத்துக்கு மேல எல்லோ கலரா மாற ஆரம்பிச்சிடும். எல்லோ கலர்ல மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை உடனே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதுல சல்ஃபர் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சனா மாறிடும். தெரியா சின்ன புள்ளகள் மட்டும் இல்லை, கிரேட் 1 to 5 புள்ளகளுக்கு கொடுக்கவே கூடாது, தடை செய்யப்பட்டுண்டு. ஏன்னா இதுதான் சீனி நோயை உருவாக்கக்கூடியது. ப்ரௌன், அதாவது சோப்பு கலர் சீனி பிரச்சனை இல்லை, இந்த வெள்ளை சீனி கொடுக்கவே கூடாது. அப்போ அதோட நாலேஜ் உங்களுக்கு ஈக்குதா? இல்லை, அவங்களுக்கு இல்லை. ஒன்றாவது பவுடர் போடலுமா இல்லாமட்டே தெரியாது. பவுடரை போட்டு கொல்ல பார்க்குறீங்களா? டாக் பவுடர் டேஞ்சரஸ். மூக்குக்குள்ளே போனான்னு சொன்னால் அந்த புள்ள கொஞ்சம் நாளில் மவுத்தாயிரும். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டதுனால தான் பிறகு நிறைய பேருக்கு பிரச்சனை வருமா தான்.
ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. படிக்க வேண்டிய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இது. எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்றது. ஒன்றாவது உங்களோட பிள்ளைக்காக வாழ்றத விட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் வாழ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தான் அந்த புள்ள பெருமைப்படும் போகிறோம் வளர்ந்த போகிறோம். இல்லாட்டி உமா எனக்காக தான் வாழ்ந்தா சோறாக்கி இருந்தா உடுப்பு காலி தந்தான்ற மட்டும் இல்லை. அவள் நல்ல நிலைமைக்கு வந்தான்னு சொன்னால் அந்த புள்ள தானாக வரும். அந்த பிள்ளைக்கு தானாக கஷ்டம் இல்லாமைக்கும் அந்த பிள்ளைக்கு சுமை இல்லாமைக்கும். சுமையாக மட்டும் வாழ வானம். சுமைகளாக மட்டும் மிக வானம். புள்ள பெருசாகி படித்து என்ன புள்ள என்ன காப்பாற்றுவான்ட்டு இல்லை. புள்ளைய நான் பெருசாகினாலும் மௌத்தா வரைக்கும் என்ன புள்ள என்ன காப்பாற்று. இல்லாட்டி நான் எனக்கு சுயமாக வாழ இயலுன்றது. இவனுக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழ இயலுன்றது அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் தேவையொழிய இன்றைக்கு புள்ளோல் காப்பாற்றுவான்றது மட்டும் இல்லை. காப்பாற்றுவாங்க தான் இல்லை சொல்லலை. பட் நீங்கள் ஒழுங்காய்க்கணும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது அதை வச்சு கொள்றதில்ல நிறைய பேர். சுமையாக மட்டும் ஈகிறாங்க நிறைய புள்ளுகளுக்கு ஈக்கவான பிறகு. இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள் வளர்த்தோமா சுட்டி அவன் பெருசாக என்ன பிறகு வளர்க்கணும் வளர்ப்பாங்க தான். யாரும் வளர்க்காம இருக்க மாட்டாங்க, வளர்ப்பாங்க. ஆனால் சுமையாக்க வேணாம். இதே நீங்கள் முன்னேறி நீங்கள் ஒரு நான் கேட்குறேன். ஆட்டோ ஓட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோ ஓட்டுறீங்க. 5 ஹவர் ஆட்டோ ஓட்டினா 5 ஹவர் ஸ்டாண்டில் தான் நிற்கிது வீல். அந்த 5 ஹவருக்கு நீங்கள் புதுசாக வந்து கற்றுக்கொண்டான்னு சொன்னால் கூட புதுசாக என்ன சரி ஐடியா வந்து பிறகுமே. ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ண மாட்டாங்க. தமிழ் வாசிக்க தெரியாமல் கஷ்டப்பட்டு திக்கி நான் ட்ரை பண்ணக்குள்ள திக்கி தமிழ் வாசிக்க நான் ட்ரை பண்ணக்குள்ள ஏன் உங்களால முடியாது? தமிழ் தான் வரலன்னு சொல்கிறீங்களா? இனி ட்ரை பண்ணுங்களே. 1 மாதம் ட்ரை பண்ண, 2 மாதம் 3 மாதம் ஒரு 10 மாதத்தில் சரி தமிழ் வருமே. அப்போ ஏன் ஏலாண்டிங்க? ஏன் தெரியாமன்றீங்க? தெரியாண்டிக்கிறீங்க. படிப்பறிவு இல்லாட்டி போகிற வாரவன் எல்லாமே ஏமாற்றுவான். அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டா சரி. சர்டிஃபிகேட் உங்களுக்கு விருப்பம்னு ஆகிடுங்க. நான் வந்து கெஞ்சி கொண்டிக்க போகிறேன் இந்த சர்டிஃபிகேட் எடுத்தேன்னா ஒரு நாளைக்கு அது யூஸ் ஆகும். வெறும் 2500, 3500, 5500, 20,500 அப்படின்னு எவ்வளோ அமௌண்ட்டு நான் சொல்லலாம். ஆனால் சர்டிஃபிகேட்டுகள் தரமாக இருக்கான்னு பார்க்கணும். ஆன்லைன் வெரிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். QR போட்டு இருக்கான்னு பார்க்கணும். UB அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். CCB அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் இருக்குல்ல, இல்லாமல் இல்லை. இது நேஷனல் ப்ரீ ஸ்கூல் கன்சோர்ட்டியமாலேயே ஒரிஜினலாக கொடுக்குற சர்டிஃபிகேட், ஒரிஜினலாக ப்ரொவைட் பண்ணுற சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வேல்யூ கூட. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட்டோட வேல்யூவை. சர்டிஃபிகேட் வேல்யூ இருந்தால் ஒரு படிச்சிருக்கான்னு சார் இருக்கும்ல. நீ எல்லாட்டி 4 வீடியோ பார்த்துட்டு நானும் சயின்டிஸ்ட்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்களே. அப்படி இல்லை. சரியான அவங்களோட அங்கீகரிக்கப்பட்ட அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அளிக்கணும். அது மட்டும்தான் அவங்களோட சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வந்து தரது சான்றிதழ்கள் மட்டும்தான். சான்றிதழ் இல்லாட்டி நீ என்ன தான் படித்தாலும் வேலை இல்லை. ஸோ இதுக்கு அங்கிட்டு டிப்ளமாவில் அட்வான்ஸாக நிறைய இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. டிப்ளமா லெவலில் நிறைய இது எக்கச்சக்கமான விஷயங்கள். இது படிக்க வேண்டிய புது சிலபஸ் ஸ்ரீலங்காவில் இல்லை. நீ எங்கேயுமே படிக்கலாம் இந்த டிப்ளமா லெவலில் இருக்கிற சிலபஸ் இல்லை. ஸோ விருப்பம்னா படிக்கலும். சர்டிஃபிகேட் எடுத்தவங்களுக்கு மட்டும் ஜாயின் ஆகலும். டிரெக்டாக சர்டிஃபிகேட் எடுக்காமல் வந்து ஜாயின் ஆகவே இல்லாது. நம்பர் 2 இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவனுக்கு நாங்களே இன்ஷால்லா ஒர்க்கும் 7 மாதிரி செட் பண்ணி தருவோம் டிப்ளமா லெவலுக்கு வரவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் ப்ரீ ஸ்கூலில் நிறைய வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்பதையும் தாழ்மையோடு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ ஒரு விஷயம் தான். நான் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக நான் இவ்வளோ பேசலை. நீங்கள் எடுத்து அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நான் தான் டிப்ளமா செஞ்சேன், நான் IT ஃபீல்டில் இருக்கிறேனே, நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிறேனே, நான் சிங்களம் படிச்சுக்கிறேனே, நான் ஹிந்தி படிச்சுக்கிறேனே. எனக்கு ப்ரீ ஸ்கூல்னு நினைக்க வேணாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ இக்கட்டான ஒரு சிச்சுவேஷனில் அந்த சர்டிஃபிகேட் கூட உங்களுக்கு உதவலாம்ல. கொஞ்சம் மைண்டில் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இல்லாட்டி ஒரு 10 நாள் இல்லாட்டி ஒரு 10 மாதத்துக்கு பிறகு கூட அந்த சர்டிஃபிகேட்டோட வேல்யூ எனக்கு வேணும். ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது திடீர்னு ஒரு திடீர்னு என்ன சரி நடந்தால் அது உதவும். நான் பெண்களுக்கு கல்வி முக்கியம்னு சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான். இன்றைக்கி உங்களுக்கு ஹஸ்பண்ட் உங்கள் கூட இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் இருக்கலாம். சப்போஸ் அவன் தவறிட்டான்னா உன்னோட நிலைமை என்ன? இப்போ உனக்கு ஏஜ் வந்து ஒரு 20, 25, 30 இருக்கலாம். இன்னொரு திருமணம் முடிக்கலாம். இதே 40, 45னா இன்னொரு திருமணம் எங்கே போயிட்டு முடிப்ப? அப்போது உன்னை நீ காப்பாற்றி கொள்றதுக்கு, ஏன்னா அப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அப்போது உன்னை நீ காப்பாற்றி கொள்றதுக்கு நீ படிச்சிருக்கணும். அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இன்றைக்கி உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கான், அதனால் நீ இருக்க. 5 நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு. ஒரு வேலை ஹஸ்பண்ட் கிட்ட இல்லைன்னா நான் எப்படிங்க வாழுவேன்? இதுதான் பிளானிங். உன்கிட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இருக்கிற டைம், காசு இருக்கிற டைம் எடுத்துக்க. சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ப்ரீ ஸ்கூலில் சரி அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம்ல. 45 வயசில் சரி. ஏன்னா உனக்கு தெரியுன்றது இங்கே யாரும் கேட்க போகிறதில்ல. உன்கிட்ட சான்றிதழ் இருக்கான்றதை மட்டும்தான் எல்லாரும் கேட்பாங்க. அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சொல்கிறது என் கடமை. அதுக்கு அங்கிட்டு முடிவெடுக்கிறது அவங்களோட இஷ்டம். ஸோ இந்த கோர்ஸ் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸுக்கு உங்களோட தாழ்மையுடன். நெக்ஸ்ட் டிப்ளமா கோர்ஸுக்கு ஜூமில் நடக்கும், லைவில் ஜூமில் நடக்கும். ஸோ சர்டிஃபிகேட் எடுக்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். பாய்.